அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெயின் ரோட்ல பஸ் ரூட்ல ஒரு அழகிய தனி வீடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை சிக்கந்தர் சாவடி டு பொதும்பு மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, இந்த வீட்டோட முன்புற தோற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷன் பார்க்குறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு. முன்பக்கம் ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியா பார்க்கறதுக்கு. இப்போ வாங்க பார்க்கிங் ஏரியா பார்ப்போம். இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கிங் ஏரியாவிலேயே ஒரு டாய்லெட் வசதியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட தலைவாசல் கதவு பார்க்குறோம். அழகிய வடிவமைப்போட நிலக்கதவு அமைஞ்சிருக்கு. நல்லா வெல் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட இடது பக்கம் மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டீக்குட் டோரை திறப்போம். இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஹால் பகுதியில் பாருங்க, நல்லா வெர்டிஃபைட் டைல்ஸு தளத்தில் போய் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு கிளாஸி லுக்கில் இந்த டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஹால் பகுதியிலிருந்து நம்ம சுவாமிக்கு கிழக்கு பார்த்து பூஜை கப்போடு வைக்கிறதுக்கு அலமாரி எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோடு அமைஞ்சிருக்கு. தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த பெட்ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லையும் தளத்துக்கு கிளாஸி லுக்கில் வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. மேலே லாஃப்டெல்லாம் ஜாமான் போட்டுக்கிறதுக்கு பொருள் வைக்கிறதுக்கு தோதா அலமாரிலாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதியும் இருக்குது. இப்போ வாங்க நம்ம டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு லூயர் ஜன்னல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் இருந்து திருப்பி ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். அப்படியே நேர் எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லையும் நல்ல பெரிய அளவில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிச்சனோட மேடையை பார்க்குறோம். இது வந்து எல் டைப்பில் கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிச்சனில் ஜன்னல் வசதி இருக்குது. வென்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு ஹோல் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே போதுமான அலமாரியும் லாஃப்ட்டும் பொருள் வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. இது எல் டைப்பில் மேடை கொடுத்துருக்காங்க. கீழேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கிறதுக்கு அலமாரி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ பார்க்கிங் ஏரியாவிலேருந்து திருப்பி நம்ம வீட்டோட ரைட் சைடில் படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மேலே நம்ம மாடிக்கு போகிறதுக்கு. ஏன்னா இந்த வீடு தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் மேல் தளத்தில் ஒரு பெட்ரூமோட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மேலே மாடிக்கு போகிற பகுதியில் அந்த ஹெட்ரூமுக்கு அவங்க இங்கே ஒரு லோவர் ஜன்னல் வச்சுருக்காங்க. அது போக சீட் வச்சு இந்த ஹெட்ரூமை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. எம்எஸ் சீட் வச்சு அது போக பாருங்கள், மாடியில் தட்டோட்டெல்லாம் நீட்டாக போய் வச்சுருக்காங்க. இப்போ மேலே இருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்க்குறோம். இது கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட சிக்கந்தர சாவடி டு பொதும்பு போகிற மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ மேலே இருக்க பெட்ரூமை நம்ம பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பாருங்கள், இங்கேயும் தளத்தில் நல்லா வெர்டிஃபைடு கிளாஸி லுக்கில் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் பொருள் வைக்கிறது நிறைய அலமாரி ப்ளஸ் லாஃப்ட்லேயும் பொருள் வச்சுக்கிறதுக்கு லாஃப்டில் வசதி எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயும் நல்லா பெரிய அளவில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு அலமாரி எடுத்து கொடுத்துருக்காங்க.
அது போக இந்த பெட்ரூமும் அட்டாச்சு டாய்லெட்டோட தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூமோட டாய்லெட் பார்த்துருவோம். இங்கேயும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு லூவர் ஜன்னல் இருக்குது. ஆக இது வந்து 2 பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூமும் முதல் தளத்தில் ஒரு பெட்ரூமும். இந்த வீடு நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா 2 பெட்ரூமு 3 பாத்ரூம் வசதி இருக்குது. லேண்ட் 1.25 சென்ட் இடத்துல 800 சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போர் பார்த்தீங்கன்னா 200 அடியில் இருக்குது. லேஅவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, பில்டிங்க்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. வீட்டோட விலை 40 லட்சம் சொல்கிறாங்க. விலை குறைச்சி பேசிக்கலாம். நம்ம இந்த சேனலும் நம்ம வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள்,